guys, welcome back to channel. இன்னைக்கு வந்து ஆக்சுவல் ரிசப்ஷன். ஸோ அதுக்காக மார்னிங் வந்து ஒரு சில ட்ரெடிஷன்லாம் இருக்குது. நலங்கு வைக்கிறது, அப்புறம் கோவிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மண்டபம்க்கு கிளம்புவோம். ஸோ அதுதான் ஆக்சுவல் பிளான். இப்போ வந்துட்டு நலங்கு வச்சதெல்லாம் நடக்க போகுது. எதர் பிஃபோர் திஸ் கிளிப் ஆர் ஆஃப்டர் திஸ் கிளிப் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பூஜைக்காக போக போகிறோம். அதுக்கு முன்னாடி லைட்டாக பிஞ்சிங் 9 o'clock ஆயிடுச்சு. பட் ஸ்டில் சாப்பாடு போடாத காரணத்தினால லைட்டாக பசி எடுத்ததுனால ஐம் ஜஸ்ட் ஹேவிங் திஸ். அண்ட் யா, வாங்க அப்படியே என் கூட சேர்ந்து நீங்களும் என்னோட சிஸ்டர் வெட்டிங்கை என்ஜாய் பண்ணுங்க. இவர் யாருன்னா வந்து பொண்ணோட தம்பி. வணக்கம்ல மாப்பிள்ள. பொண்ணோட தம்பி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. பொண்ணு சைடு இதுதான் வந்து ஃபைனல் டே ஆஃப் நலங்கு. அன்றைக்கு வந்து எல்லோரும் எல்லோ தீம் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆனால் ஒரு பெருசாக யாரும் கோஆப்ரேட் பண்ணல. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் எல்லோலேயே இருந்தோம். ஏன்னா அன்றைக்கி வந்து இந்த மஞ்சள் தண்ணியெல்லாம் மேலே எடுத்து ஊற்றுவாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து உங்களுக்கு நான் கிடச்சதுன்னா அட்டாச் பண்ணுறேன். ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி வந்து க்ளோஸ் ரிலேட்டிவ் எல்லாருமே வீட்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா மதியத்துலேருந்து அப்படியே நாங்கள் மண்டபத்துக்கு கிளம்ப போகிறோம். நைட் அன்றைக்கி ரிசப்ஷன் இருக்கிறதுனால ஸோ ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அன்றைக்கி வந்து வைப்பாங்க. அன்றைக்கி வந்து எண்ணெய் தலையில் ஃபுல்லும் தேய்ச்சிட்டு மஞ்சள்லாம் பூசி, ஸோ அந்த சாங் இருக்கும் இல்லையா, நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோலேயே காட்டியிருப்பேன். அந்த நலங்கு பாட்டெலாம் பாடி பொண்ணுக்கு வந்து மெட்டி போடுவாங்க. அதுதான் அன்றைக்கான ட்ரெடிஷன். பொண்ணு பக்கத்தில் 2 குட்டி பாப்பாங்க இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேரும் துணை பொண்ணுங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, எங்களோட சித்தி பசங்களோட குழந்தைங்க. ஆக்சுவலி அவங்க எங்களை பெரியம்மான்னு கூப்பிடணும். நீங்கள் பாருங்கள், பெரியம்மாவோட கல்யாணத்தை வந்து இந்த 2 குழந்தைங்களும் பார்த்துட்ருக்காங்க. நலங்கு வச்சப்புறம் இதுதான் வந்து ஃபைனலாக ஃபாலோ பண்ணுற ட்ரெடிஷன். ஸோ பொண்ணை வந்துட்டு குளிப்பாட்டிட்டு அண்ட் தென் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு காஸ்டியூம் கொடுத்து ரெடி ஆகிட்டு வர சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு விளக்கு பற்ற இதில் ஃபோட்டோஸ்லாம் பிடிக்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய சிஸ்டர்ஸ்லாம் போய் நின்று தண்ணி அடிக்கலாம் அப்படின்னு அவன் மேலே போனால் எல்லோரும் சேர்த்து என் மேலே தான் அடித்தாங்க பொண்ணு விட்டுட்டு. ಶಾಲು ನಮ್ಮ ಸಿಸ್ಟರ್ಸ್ தங்கச்சி 2 பேர் தண்ணி ஊத்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட். ஸோ அந்த ஃபார்மாலிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பொண்ணுக்கு மெட்டி போடுற ஃபங்க்ஷன். ஸோ அது வந்து தாய் மாமா தான் போடுவாங்க. அதுக்காக இந்த துணி விரிச்சிருக்காங்க இல்லையா, அதில் தான் வந்து பொண்ணு உட்காந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தாய் மாமா வந்து இந்த பூச்செல்லாம் பண்ணுவாங்க. பூஜை பண்ண முடிச்ச அப்புறம் பொண்ணுக்கு வந்து மெட்டி போட்டு விடுவாங்க. ஸோ கல்யாணத்தில் வந்து மெட்டி போட மாட்டாங்க. எங்களோட ஃபார்மாலிட்டிஸில் இங்கே தான் வந்துட்டு பொண்ணுக்கு மெட்டி போட்டு விடுவாங்க. ஈவன் எனக்கும் இதே ஃபார்மாலிட்டிஸ் தான் நடந்துச்சு.
moments later. ஷாலு கம்ப்ளீட்டாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டுட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து குலதெய்வ சுவாமி கோயில்கிட்ட போயிட்டு நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வருவோம். வழியிலலாம் செம்ம டான்ஸு, நான் அண்ணா எல்லாருமே. ஆட்டம், குட்டி பசங்க ஆட்டம்ட்டு சூப்பராகவே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இப்போ வந்து குலதெய்வ சுவாமி கோயிலுக்கு போயிட்டு பூஜைலாம் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ பொண்ணு ரெடி ஆகிட்டு ரிசப்ஷன் நாங்கள் மண்டபத்துக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் 2 o'clock போல் ரீச் ஆகிட்டாங்க. ஸோ எங்களோட பிளான் வந்துட்டு 4 o'clock ரீச் ஆகணும். ஏன்னா அப்போது அந்த கோல்டன் ஹாலில் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறது தான் பிளான். ஸோ அதனால் பொண்ணு வந்துட்டு இங்கே கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னா அங்கே போயிட்டு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்பர் டச்சப்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபோட்டோ செஷனுக்கு அவங்க பர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்படின்னுட்டு. ஸோ இந்த காஸ்டியூம் எதனால் அப்படின்னா பொண்ணு அழைப்பு இருக்கும் இல்லையா, ஸோ அப்போ வந்துட்டு பெரியவங்கள்லாம் வந்து அழைப்பாங்க, அதுக்காக சாரியில் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு காஸ்டியூம் போட்டிருந்தாங்க. ஸோ இதே காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட் மேக்கப் கொடுத்துட்டாங்க. பொண்ணு அப்படி கிளம்பி லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிட்ட அப்புறம் அங்கே சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது, அதில் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் ப்ரைடுக்கு வந்து காஸ்டியூம் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபோட்டோஷூட்க்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இதுதான் பிளான். எல்லாம் ரெடி ஆகிட்டு கார்லலாம் உட்காந்த அப்புறமா எங்கள் வீட்டில் வந்து சாவி இல்லை அது இது எல்லாம் சொல்லிவிட்டு பேக்கப்லாம் பண்ணிவிட்டு ஒரு வழியாக நாங்கள் லொக்கேஷன் போயிட்டு ரீச் ஆகிட்டோம். அன்றைக்கி நான் வந்து ஒரு கோல்டன் கலர் சாரீ போட்டிருந்தேன். அண்ட் என்னோடய லுக் எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. பட் நான் வந்து கேமராமேனாக ஆக்ட் ஆகிட்டு இருந்ததுனால என்ன யாரும் வீடியோ எடுக்க முடியல. இன்கேஸ் ஃபோட்டோஸ் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ கம்மிங் டு த மேக்கப், இன்கேஸ் உங்களுக்கு இந்த மேக்கப் பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட வெட்டிங் இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாருக்காச்சும் மேக்கப் ஆர்டிஸ்ட் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா எனக்கு யார் மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ணாங்களோ அவங்களே தான் நான் ஷாலோட வெட்டிங்க்கும் நான் புக் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு அவங்களோட காண்டாக்ட் வேணும்னா எனக்கு இன்ஸ்டாவில் பிங்க் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அவங்க வந்து ஒரு சென்னை பேஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். உங்களுக்கு வந்து வித்தின் தமிழ்நாடு கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ பாருங்கள் அந்த கார்னரில் நான் இருக்கேன் ஆக்சுவலி. ஸோ கம்மிங் டு த வெட்டிங் ஹால், ஷாலு கார்த்திகோட மேரேஜ் வந்து காஞ்சனா மஹாலில் நடந்துச்சு. இந்த மஹால் எனக்கு ரொம்ப ஃபேவரட். எதனாலனா வந்துட்டு இந்த மஹால் பில்ட் பண்ணப்போ நான் வந்து பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தேன், 10th standard. அப்போ தான் இந்த மஹால் ஓப்பன் பண்ணாங்க. அப்போ யாரோட கல்யாணமாச்சும் இங்கே நடந்துராதா, எனக்கு தெரிஞ்சவங்களோட கல்யாணம் என்னை இன்வைட் பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு நினச்சேன். பட் தென் ஃபைனலி என்னோடய சிஸ்டர் கல்யாணமே இங்கே நடக்கும் நான் எதிர்பார்க்கல. ஸோ யா. ஸோ ஃபைனலி ஷாலு ரெடி ஆகிட்டாங்க. ஷாலோட மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து தனியாக இருந்தாங்க, என்னோடய மேக்கப் ஆர்டிஸ்ட் தனியாக இருந்தாங்க. ஷாலு ரெடியான அப்புறம் அவங்களோட ஃபோட்டோ ஷூட்ஸ்க்காக போயிட்டாங்க. ஸோ இப்படி தான் அவங்களோட கம்ப்ளீட் அட்டர் இருந்துச்சு. அம்மா ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ அம்மாவை ரெடி பண்ணுறவங்கள தான் என்னையும் ரெடி பண்ண போகிறாங்க. எனக்கு வந்து அவங்க வந்து ரோஜா மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ என்னோடய லுக் பாருங்கள். இன்கேஸ் என்னோடய லுக் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக அவங்களோட ப்ரொஃபைலும் வந்துட்டு நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். எல்லோரும் பரபரப்பாக ரெடி ஆகிட்டு இருந்தோம். ஏன்னா வந்து ரிசப்ஷனுக்கு டக்குன்னு போகணும் அப்படின்னு, ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு போகணும் அப்படின்னு. ஸோ இதோட இந்த vlog முடியுது. நான் ரிசப்ஷனில் என்ன நடந்துச்சு அப்படின்னு இன்னொரு vlogல அட்டாச் பண்ணுறேன். See you all in another vlog. Bye.